மாயக்குளமும் காகத்தின் பேராசையும். ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அதில் கீச் என்ற சிட்டுக்குருவியும் கருப்பு என்ற காகமும் நண்பர்களாக இருந்தனர். கோடை காலம் வந்ததால் காட்டில் உள்ள ஆறுகள் எல்லாம் காய்ந்து போயின. குடிப்பதற்கு தண்ணீர் கிடைக்காமல் பறவைகள் அவதிப்பட்டன. கருப்பு அண்ணா, காடை காய்ந்து கிடக்கிறது. என் குழந்தைகளுக்கு தாகம் தாங்கவில்லை. எங்கே தேடியும் ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்கவில்லையே. எனக்கும் அப்படித்தான் கீஸ். நான் என்ன செய்வது? எனக்கு தெரிந்த ஒரு இடம் இருக்கிறது. ஆனால் அங்கே கொஞ்சம் தான் தண்ணீர் இருக்கிறது. அதை எனக்கே வைத்துக் கொள்வேன். கருப்பு காகம் சொன்னது பொய். அதற்கு ஒரு மாயக்குளம் தெரியும். அது அந்த குளத்தில் மட்டும் தண்ணீர் குடித்துவிட்டு வரும். கீச் குருவி தாகத்தால் சோர்ந்து போய் காட்டில் பறந்து கொண்டிருந்த போது ஒரு சிறிய காய்ந்து போன செடியை பார்த்தது. அந்த செடிக்கு தன் வாயில் வைத்திருந்த ஒரு சொட்டு தண்ணீரை ஊற்றியது. நன்றி கீஸ் குருவியே, உனக்கே தாகம் இருக்கும்போது எனக்கு உதவினாய். இதோ அந்த பாறைக்கு பின்னால் ஒரு மாயக்குளம் இருக்கிறது. அங்கே நீயும் உன் நண்பர்களும் தாகம் தீர்த்து கொள்ளலாம். மிக்க நன்றி. நான் உடனே மற்ற பறவைகளையும் அழைத்து வருகிறேன். கீச் குருவி ஓடிப்போய் காகத்தையும் மற்ற பறவைகளையும் அழைத்தது. மாயக்குளத்திற்கு சென்றபோது காகம் பேராசையினால் குளத்தின் நடுவே குதித்தது. இந்த குளம் எனக்கு மட்டும்தான் சொந்தம். யாரும் இங்கே வராதீங்க. பேராசைக்காரக்காகவே மற்றவர்களுக்கு உதவாத உனக்கு இங்கே இடமில்லை. உடனே குளம் மறைந்து சகதியாக மாறியது. காகம் சகதியில் சிக்கிக் கொண்டது. கீஸ் குருவி தன் நண்பர்களுடன் சேர்ந்து காகத்தை காப்பாற்றியது. காகம் தன் சுயநலத்திற்காக மன்னிப்பு கேட்டது. அதன் பின் குளம் மீண்டும் தெளிந்த நீராக மாறியது. பறவைகள் அனைத்தும் மகிழ்ச்சியாக இருந்தன. நீதி: பிறருக்கு உதவும் குணம் கொண்டவர்களுக்கு நன்மையே நடக்கும். பேராசை பெருந